இப்போ பொதுவாக பார்த்தோம்னா மனித விலங்கு மோதல்னு சொன்னாலே யானைகள் பற்றிய பெரிய விலங்குகள் தான் மக்கள் மத்தியில் வந்து பார்த்தோம்னா சடனாக ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அந்த பாம்புகளை பற்றி மக்களுக்கு பார்த்தோம்னா அதனுடைய எண்ணமே வருதில்லை. இப்போ பார்த்தோம்னா அந்த பாம்புகள்னால பார்த்தோம்னா வருஷத்துக்கு இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா 60,000 பேர் பாம்பு கடியால் மட்டும் இறக்குறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோம்னா மக்களுக்கு வந்து பாம்புகள் மீது வந்து ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தோம்னா பாம்பை கண்டால் படையும் நடுங்கன்னு ஒரு பழமொழி சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தோம்னா நம்மளுடைய மக்கள் வந்து ஒரு விஷத்தன்மை இல்லாத ஒரு பாம்பு வந்தாலுமே அது ஒரு விஷமுள்ள பாம்புன்னு நினச்சி அந்த பாம்பை அடிச்சிடுறாங்க. ஆனால் இயற்கை சூழலுக்கு பார்த்தோம்னா இயற்கையினுடைய உணவு சங்கிலிக்கு பார்த்தோம்னா முக்கியமான பங்கு வகிக்கிறது பாம்புகள் தான். ஆனால் மக்கள் வந்து பார்த்தோம்னா அதை வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறதே இல்லை. 3000க்கும் மேற்பட்ட பாம்பு வகைகள் இருக்குது. நம்மளுடைய இந்திய அளவில் 276 வகையான பாம்பு வகைகள் இருக்குது. இந்த 276 வகையான பாம்புகளை பார்த்தோம்னா அந்த 4 வகையான பாம்புகளுக்கு தான் மனிதனுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷத்தன்மை இருக்குது. இப்போ அந்த 4 பாம்புகளை மட்டும் நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற பாம்புகளுக்கு விஷம் இல்லை. இந்தியன் ஸ்பெக்டக்கல் கோபுரா, நம்ம வந்து பார்த்தோம்னா நாகப்பாம்புன்னு சொல்லுவோம், கண்ணாடி வரியன், கட்டு வரியன், சுரட்டை வரியன் சொல்லுவோம். இந்த 4 வகையான பாம்புகளுக்கு தான் மனிதனுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷத்தன்மை இருக்குது. கட்டுவரியன் பாம்பினுடைய விஷத்தன்மை பார்த்தோம்னா நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷத்தன்மை இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம்னா கண்ணாடி வரியன் பாம்பினுடைய விஷத்தன்மை பார்த்தோம்னா மனிதனுடைய இரத்த மண்டலங்களை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷத்தன்மை கொண்டது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியன் ஸ்பெக்டக்கல் கோப்ரா, நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்புக்கும் பார்த்தோம்னா மனிதனுடைய நரம்பு மண்டலங்களை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷத்தன்மை இருக்குது. இப்போ எந்த பாம்புமே நம்ம கடித்தாலுமே பார்த்தோம்னா நம்ம பயப்படாமல் அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா நம்ம உயிரை வந்து நம்ம காத்துக்கலாம். உங்களுடைய பிளட் கிளாட்டிங் டெஸ்ட் எடுப்பாங்க. அதில் எந்த வகையான விஷத்தன்மையினுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது அது தகுந்த மாதிரி தான் மாற்று மருந்து கொடுப்பாங்க. நீங்கள் போனோன்னே என்னை நல்ல பாம்பு கடிச்சிது என்ன சொன்னாலுமே அவங்க மைண்டில் வாங்கிக்க மாட்டாங்க. சில சிம்டம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. மற்றபடி ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா உங்களுடைய நம்மளை பிளட் கிளாட்டிங் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா மாற்று மருந்து கொடுப்பாங்க. அதே நம்மளுடைய பகுதியில் பார்த்தோம்னா விஷமுள்ள பாம்புகளும் இருக்குது, விஷம் இல்லாத பாம்புகளும் இருக்குது. நாகப்பாம்பு எல்லாத்துக்குமே தெரியும். அதனுடைய தோற்றம் பார்த்தாலே இது நாகப்பாம்பு நல்ல பாம்பு நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா கண்ணாடி வெறியன் பாம்புகளை பார்த்தோம்னா அதனுடைய தோல் பகுதியில் அந்த சங்கிலி தொடர் இருக்கும். அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா மற்ற பாம்புகள் ஒப்பிடும்போது அதுக்கு மாறுபடும். அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு சாஸ்கல் வைப்பர், சுரட்டை வரியன், இந்த மாதிரியான பாம்புகள் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம இந்த பகுதியில் இருக்கும். பொட்டல் காடுகள், அந்த மலை குன்றுகள், அந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாம்புகள் வந்து இந்தியன் ராக் பைத்தன், அதே மாதிரி நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள பகுதியில் பார்த்தோம்னா ராஜநாகங்கள். அது பார்த்தா நம்ம மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மலையில் நரசிபுரம் பகுதியில், ஆலந்துறை பகுதியில், வாளையார் பகுதியில், அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய மேட்டுப்பாளையம் பகுதியில் நம்ம அந்த பாம்புகளை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரியான பாம்புகள் நம்மளுடைய குடியிருப்பு பகுதிக்கு சிட்டிக்குள்ளேலாம் வந்து பார்த்தோம்னா ராஜநாகங்கள் வராது. ஏன்னா அது ரொம்ப டைப்பான இது, ரொம்ப கூச்ச சுபாவம் உண்டான பாம்புகள். அந்த பாம்பு நம்ம பகுதியில் வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு. இதே மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள அந்த பகுதியில் பார்த்தோம்னா அந்த பாம்புகள் அதிகமாக தென்படும். ஒரு விஷமில்லாத பாம்பே நம்மளை கடித்தாலும் நம்ம அந்த புரிதல் இல்லாமல் நம்மளை விஷமுள்ள பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி கூர்மையான ஆயுதங்களோ பிளைடுகளோ வச்சு நம்ம கீழே அறுத்துட்டோம்னா நம்மளுடைய நரம்புகளை பாதிப்பு ஏற்படுத்த அதிகமாக ரத்த உதிர்ப்போக்குனாலையும் நம்ம மரணத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாம்பு கடி ஏற்பட்டுருச்சுன்னா குறுமிளகும் வெற்றிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டு மரத்துக்கு கீழே நிற்பாங்க, புளிய மரத்துக்கு கீழே நிற்பாங்க, வேப்ப மரத்தில் நிற்பாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மந்திரிக்கிறதுக்கு போவாங்க. கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி ராஜஸ்தான் மாநிலத்தில் 2 குழந்தைகளை ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து பாம்பு கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா நேரம் வந்து மருத்துவர் அணுகாமல் அருகில் உள்ள சாமியார்கிட்ட போகிறாங்க. அவங்க தொடப்பத்தால் என்ன பண்ணுறாங்க அந்த 2 குழந்தைகளையும் பார்த்தோம்னா தலையில் தட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க அந்த பாம்புடைய விஷத்தினுடைய தாக்கத்தினால குழந்தைகளுடைய உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாக வந்து என்ன பண்ணுறாங்க செகண்ட் ஒப்பீனியனாக மருத்துவர் அணுகிறாங்க. பார்த்தோம்னா நமக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப வீணாயிருச்சு. அதனால் பார்த்தோம்னா அந்த 2 குழந்தைகளும் வந்து இறந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இது மாதிரியான கால சூழலை வந்து நம்ம பயப்படாமல் அரசு மருத்துவமனையில் போகிறது ரொம்ப இது. அதே மாதிரி பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி வாய் வச்சு உரியிறது, கயிறு கட்டுறது, அந்த மாதிரி எதுவுமே அறவே செய்யாதீங்க. அது எல்லாமே நமக்கு தீங்கு தான் ஏற்படும்.